அவருடைய இரக்கம் யாருக்கு இல்லாததா இருந்தது அப்படின்ட்டு நான் போனேன் தியான வேளையில நான் பகிர்ந்து கொண்டா திரும்பவும் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். யாத்திராகமம் 34:6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக, அதாவது மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னாரு. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரி. இதுல ஏதாவது வித்தியாசம் புரியுது? ஆக்சுவலா 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் அப்படின்னு சொன்னா 1000 தலைமுறைக்கு தண்டனையை கொடுக்கிறவர் தானே வரணும். அது என்ன மீனிங்? அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இப்ப 1000 அப்படின்னு சொன்னா ஃபார் எவர் அப்படின்றதை குறிக்கிறது அப்படி பார்த்தோம். அப்ப 3-4 தலைமுறைக்கு விசாரிக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்துல 3-4 தானே? ஆமா, 3ஆம் 4ஆம் தலைமுறை அப்படின்னா இது டெம்பரரின்னு அர்த்தம், அப்படிதானே? இந்த உலகத்திலே அப்படின்னு அர்த்தம். இப்ப தகப்பன் அல்லது மூதாதையர் செய்ததான அந்த பாவத்தினுடைய விளைவு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா 3 சந்ததிக்கு தான் அது தொடர முடியும் வழியா, அதுக்கப்புறம் அது எஃபெக்ட் இருக்க முடியாது. ஆனால் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் அவரை ஏற்றுக்கொண்டான், இவ்விதமாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பான் என்று சொன்னால் அது பாத்தீங்கன்னா ஃபார் எவர் அப்படி சொல்றாரு. அப்ப இந்த வசனத்திலே ஒரு காரியம் பாத்தீங்கன்னா ஒன்னு டெம்பரரியை குறித்து பேசுது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நித்தியத்தை குறித்து பேசுகிறது என்பதை நீங்கள் அறிய முடியும். பட் அந்த பாயிண்ட்டுக்கு நான் இப்ப போல. என்னதான் நம்ம பார்க்க போறோம்னா, இந்த 2 வசனங்களில வைத்து கர்த்தர் தம்மை இந்த வசனங்களின் மூலமா வெளிப்படுத்தினார் அப்படின்னு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன். He revealed himself by these verses. முதலாவதாக 6வது வசனத்துல பார்த்தோம் ஒரு பாயிண்ட், கர்த்தராகிய தேவன், கர்த்தர் தம்மை தேவனாக ஏற்றுக்கொள்கிறவர்கள், கர்த்தராகிய தாம் ஒருவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். சத்திய தேவன் நீங்க எப்படி பாக்குறீங்க? சத்தியமுள்ள தேவன் அப்படின்னு இருக்குல்ல, அதனுடைய அர்த்தம் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலா அது என்ன தெரியுமா அர்த்தம்? மெய்யான தேவன் என்ற அர்த்தம், உண்மையான மெய்யான ஒரே தேவன் என்ற அர்த்தம். மெய்யான தேவன்னா உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல காணப்படுது மெய்யான தேவன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ட்ரூ காடை குறிச்சு யோவான் பேசுறார் நிருபத்துல அப்படின்ட்டு. சத்தியம் உள்ள தேவன் என்ன தெரியுமா அர்த்தம்? அதே அர்த்தம் தான், என்னன்னா ஒன்லி ட்ரூ காட் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சரியா? அப்ப முதலாவதாக 6வது வசனத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவரை அதாவது தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? கர்த்தராகிய தாம் ஒருவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை 6வது வசனத்துல அவர் வெளிப்படுத்தினார். அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர் மட்டுமே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக 7வது வசனத்துல கர்த்தர் ஒருவரே மன்னிக்க வல்லமையுள்ள தேவன் என்று அவரை விசுவாசித்து அவரிடத்தில் மனம் திரும்பி அவரிடத்தில் மன்னிப்பை கேட்பவர்கள், யாசிப்பவர்கள் அவரிடத்தில் இரக்கம் பெறுவார்கள், அவர்களுடைய இரக்கம் அளவில்லாததா இருக்கும். 6வது வசனத்துல கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளணும். 7வது வசனத்தை சொல்றாரு, கர்த்தர் ஒருவரே மன்னிக்க வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசித்து. கர்த்தரை ஏற்கிறதுனால என்னது? கர்த்தரை ஏற்கிறோம், கர்த்தரிடத்துல வருகிறோம், ரட்சிப்புக்காக அவரை தேடுகிறோம்னா என்ன அர்த்தம்? மன்னிப்படைய தானே தேடுகிறோம். இப்ப ரட்சிப்படைதல் அர்த்தம் மன்னிப்பை பெறுதல் தானே. ஏன்னா ரட்சிக்கப்படுவதுன்னு சொன்னால் நம்ம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிற காரியத்தை, நித்திய ஜீவனை அடைகிற காரியத்தை குறிக்குது. நித்திய ஜீவனை அடைதல்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் நித்திய ஜீவன் நமக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால் பாவத்திலே காணப்படுகிற மனுஷன் ஒரு நாள் அழிக்கப்பட வேண்டும். அப்ப பாவ மன்னிப்பை பெறுகிறது தானே நித்திய ஜீவனை பெறுகிறதான காரியம். அப்ப மெய்யான தேவன் கர்த்தர் என்பதையே விசுவாசிக்க சொல்றாரு. அடுத்ததாக மன்னிக்க வல்லமை உள்ளதான தேவன் அவர் ஒருவரே என்று விசுவாசித்து அவரிடத்துல மனம் திரும்ப சொல்றாரு. அதுதான் 7வது வசனம். 3வதாக இன்னொரு காரியம், இது 2மே நான் உங்களோடு கூட தியான வேளையில பகிர்ந்து கொண்டேன். 3வதாக மற்றொரு காரியம் உபாகம் 5:10 காணப்படுது. உபாகம் 5:10 கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற ஒராயிருக்கு. யாருக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்ட்டு நம்ம 2 பாயிண்ட் பார்த்தோம். 3வது ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இந்த பாயிண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இது 3வது பாயிண்ட். 4வதாக சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் சேர்த்து உபாகமம் 7:9 எப்படி காணப்படுது? உபாகமம் 7:9
உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையின் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா உபாகமம் 7:9 பார்க்கணும். என்ன அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன், அவர் ஒருவர் தான் தேவன் என்றும் அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் அப்படி சொல்றாரு. 4 பாயிண்ட நம்ம பார்த்தோம். என்னன்னா, ஒன்று, அறிகிறது, தெய்வத்தை அறிகிறது, மெய்யான தேவனை அறிகிறதான காரியம். 2வது பாத்தீங்கன்னா, எதுக்கு மெய்யான தேவனை அறியணும்? ரொம்ப முக்கியமா அப்படின்னா, ஆமா, மன்னிப்பை பெற வேண்டும். மன்னிப்பை பெற்றால் ரட்சிப்பு, ரட்சிப்பை பெற்றால் பரலோகம். அப்ப மெய்யான தெய்வத்தை எதுக்கு அறிய வேண்டும் என்று சொன்னார்? அவர் ஒருவரே மன்னிக்க வல்லவர் என்று அவரிடத்துல வருகிறதற்காக மெய்யான தேவனை அறிகிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மன்னிக்க வல்லவர் வேற யாரும் கிடையாது, வேற யாராலையும் மன்னிக்கவே முடியாது என்று சொல்லி அந்த தேவனிடத்துல விசுவாசத்தை வைக்கிறதான காரியம். 3வதாக பார்த்தோம், அவரிடத்துல அன்பு செலுத்துகிறதான காரியம், அவரிடத்துல அன்பு செலுத்துகிறதான காரியம். 4வது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற காரியம். ஏன் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொன்னா, இதுல ஒண்ணு தனித்தனியாவே கிடையாது, எல்லாமே பாத்தீங்கன்னா க்ளோஸ்லி கனெக்டட், தனியா பிரிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால், உடன்படிக்கையும் தயவையும் 1000 தலைமுறைகளுக்கு காக்கிற தேவனா எதற்கு காக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபாரெவர் எதற்கு காக்க வேண்டும்னு சொன்னார்? நம்ம நித்திய ஜீவனை அடைகிறதற்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா அவரிடத்துல அன்பு செலுத்த சொல்றாரு. அன்பு யாரிடத்துல செலுத்தணும்? unless you identify your God you cannot. இல்ல அப்படின்னு சொன்னா டிசப்ஷன். யாரிடத்துலயாவது அன்பு செலுத்தினா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் கிடையாதுல்ல. பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அன்பா இருக்கிறாங்க, அழகா பேசுறாங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல அன்பு செலுத்துகிற, காதலித்து அதுக்கப்புறம் வஞ்சிக்கப்படுகிற காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? அப்ப சரியான ஆள், தனக்கு நியமிக்கப்பட்டதான ஆள் அப்படின்றவங்கள்ட்ட அன்பு செலுத்தினா மட்டும்தான் அந்த அன்பு பிரயோஜனம் உள்ளதான அன்பாய் காணப்படும். அப்படிதானே? அதே போல நம்மளை உண்டாக்கின தெய்வம் நம்மளை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்று அறிந்திருக்கிறோம். அவரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம நான் தேவனிடத்துல அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை. அப்ப 4 பாயிண்ட்டுமே முக்கியம். என்னன்னா, நோ யுவர் காட் என்பது முக்கியம். அடுத்தது, அவர்கிட்ட தான் நீ மன்னிப்புக்கு போக வேண்டும் என்பதை குறித்து நீ விசுவாசிக்க வேணும். ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் என்னை மன்னிக்க வல்லமை உள்ள தேவன், அப்படித்தானே? அவர் என்னுடைய ரட்சகர் என்று நீங்கள் விசுவாசித்து அவரிடத்திலே போகிறீர்கள். அப்படி போனா நீங்க அவர்கிட்ட அன்பு செலுத்தணுமா இல்லையா? அன்பு செலுத்தினீங்கன்னா அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளணுமா இல்லையா? அப்ப இந்த 4 பாயிண்டையுமே நீங்க தனியாவே நீங்க எடுக்க முடியாது.